ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியை வச்சு எப்படி ஹெல்த்தியான மெத்தடில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாம். நிறைய சத்து இருக்குது, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 6 to 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம 2 டைப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணி பண்ணுவோம். ஒரு 1/4 கப்பு சர்க்கரை இடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை திருவி இது கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டைப்பில் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உள்ள என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டு நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் சுகரை உடனே ஸ்பைக் பண்ணி விடாது. மெதுவாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது டைஜஷன் ஆகி வரும். இல்லை கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவலும் லோவாக இருக்கும். நம்ம அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா கட்டி பாலாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி, தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி கொதிச்சாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.